அப்ப அந்த உலகத்துல நிலைமை எப்படி இருக்கு சொல்றீங்களா? தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கின பிறகு 2000 வருஷம் முடிகிற தருவாயில நான் வாழ்ந்துட்டு இருந்தோமா. அந்த காலத்துல ஜனங்கள்லாம் ரொம்ப பாவமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. புசிக்கிறதும் குடிக்கிறதும் வேசித்தனம் பண்றதும் வெறியாட்டமும் ரொம்ப பாவமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்கம்மா. இதனால ஜனங்களை உண்டு பண்ண தேவையே ரொம்ப மனஸ்தாபப்பட்டாங்கம்மா. அந்த சமயத்துல நீங்களும் உங்க குடும்பமும் எப்படி வாழ்ந்தீங்க ஐயா? நானும் என்னுடைய குடும்பமும் தேவனுக்கு பயந்து நடந்தோம், பரிசுத்தமா வாழ்ந்தோம். அதனால எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைச்சதுமா. தேவன் உங்களிடத்துல என்ன சொன்னார்? தேவன் இந்த ஜனங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருந்ததாகவும் அந்த திட்டத்துக்கு நான் முழுமையா ஒப்பு கொடுத்து கீழ்பணிஞ்சோமா. அது மட்டும் இல்லாம ஒரு பேழையை என்னை உருவாக்க சொன்னாருங்கம்மா. அந்த பேழை கட்டும் போது எந்த விதமான சவால்கள் எல்லாம் நீங்க சந்திச்சீங்க? பேழையை உருவாக்கும் போது இந்த உலகத்துல மழையே பெய்யலைங்கம்மா. ஜனங்கள்லாம் என்னை ஏளனமாகவும் கேள்வியாகவும் பேசினாங்க. அதை கூட எதுவும் பொருட்படுத்தாம தேவன் சொல்லி முடிச்சதை செஞ்சு முடிச்சேங்கம்மா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதையாமா கேக்குறீங்க? இந்த பெருமழை இந்த உலகத்தை அழிச்சு போட்டதுங்கம்மா. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல என்னையும் அந்த பேழைக்குள்ள இருந்த என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் மிருக ஜீவனை மட்டும்தான் தேவன் காப்பாத்தினாரு. பெருமழைக்கு பின் என்ன நடந்தது ஐயா? பெருமழைக்கு பின் வெளியே வந்ததும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவருக்கு ஒரு பலிபீடம் கட்டணுமா. தேவனுக்கு முதலிடம் கொடுத்து செஞ்சதுனால தேவன் என்னையும் என்னோட குடும்பத்தையும் இந்த பூமியில பழுகி பெருக செய்தாருமா. அது மட்டும் இல்லாம என்னோட உடன்படிக்கை செய்தாருமா. இனிமே ஜலத்தினால இந்த பூமியை அழிக்க மாட்டேன்னு அதுக்காக வானவெளியை உருவாக்குனாருங்கம்மா. இன்றைய உலகத்துக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஐயோ, இன்றைய உலகம் என்னுடைய உலகம் மாதிரியே ரொம்ப பாவத்துல உச்சபட்சமா வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா. அநேக மக்கள் உண்மையான தெய்வம் எதுன்னு அறியாம அந்நிய தெய்வங்களை வாங்கிட்டு இருக்காங்கம்மா. உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணுதான் சொல்றேன், காலம் ரொம்ப கடைசியா இருக்கு. நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, உலகம் அழிகிற நிலைமையில இருக்கு. நம்ம மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு ஆண்டவர் அண்டையில சேரணும். ரசிக்கப்படாதவங்களுக்காக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணணுமா. ஐயா, ஐயா, தேவன் உங்களை அழைத்தது எப்படி இருந்தது? அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருந்திருக்கான்? தேவன் என்ன அழைச்சப்போ 75 வயசு இருக்குமா. அவர் ஒரு ஜனங்கள் எல்லாம் விட்டுட்டு உடனே புறப்பட்டு வான்னு சொன்னாரு. அவர் வார்த்தைக்கு கீழ்படிச்சு அப்படியே போனோமா. எதனால தேவன் கூப்பிட்டதும் போனீங்க ஐயா? தேவனுடைய சத்தத்தை கேட்டோமா. அது மட்டுமல்ல, அப்படியே அவர் வார்த்தைக்கு கீழ்படித்து அப்படியே அவர் சொன்னது கேட்டு அப்படியே நான் புறப்பட்டோமா. ஐயா, எப்படி நீங்க விசுவாசத்துல உறுதியா இருந்தீங்க? தேவ கர்த்தர் சந்ததியை ஆசீர்வதிப்பன்னு சொன்னாரு. அது மட்டுமல்ல, என் கூடார வாசல்ல 3 பேர் வந்தாங்க. அந்த 3 பேரை அழைத்து நான் உபசரிச்சேன். அதுல ஒருத்தர் தேவனா இருந்தாரு. அதுல 2 பேரு தேவ தூதர்களாக இருக்காரு. அதுல ஒருவர் சொன்னாரு, உற்பவ காலகட்டத்திலே உனக்கு ஒரு குழந்தைய தருவேன்னு சொன்னாரு. அது அப்படியே விசுவாசிக்கமா. அதுக்கு அப்புறம் தான் குழந்தை பிறந்தது ஐயா? எங்கமா பிறந்தது குழந்தை? அதுக்காக அந்த வார்த்தையெல்லாம் விசுவாசிக்க வயசாகி போச்சு. சாராளுக்கு வயசாகி போச்சு. அதுக்கப்புறம் 100 வயசுக்கு தான் அந்த குழந்தைய ஈசாக்கு பிறந்தார். அப்புறம் என்ன நடந்தது? அந்த குழந்தைய தேவன் பலி கொடுத்த சொன்னதா கேள்விப்பட்டோமே, அது உண்மையா ஐயா? ஆமாமா, ஈசாக்க பலியிட சொன்னாரு. அது எதுவுமே நான் மறுப்பு பேசலாமா. ஆனா அதை அப்படியே விசுவாசித்து ஈசாக்க அழைச்சிட்டு மோரிய மலைக்கு போன பையனை கடத்தி கத்திய வாங்கின பாருங்க. ஒரு சத்தம் வந்ததுமா. உடனே திடுக்கிட்ட, ஒன்றும் புரியல. உடனே ஒரு நேசகுமாரன நீ பலியிட சொன்னதுனால உன்னை ஆசீர்வதிப்பன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அங்க ஒரு ஆட்டுக்கடாவை கொடுத்தாரு. அதை பலியிடுன்னு சொன்னாரு. அதை பலியிட்டோமா. அப்படியே சொன்னபடியே செஞ்சோமா. தேவன் எதற்காக உங்களை சிநேகிதன் மற்றும் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைத்தார் ஐயா? நான் கர்த்தர் மேல எந்த நிபந்தனையும் இல்லாம விசுவாசித்தேன். அவருடைய வார்த்தையை கேட்டேன். அவர் மீது அளவில்லா உறவு கொண்டேன். தேவ சித்தத்தை நான் செஞ்சேன். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி.
பிரைஸ் லார்ட் அண்ணா. Praise the Lord, sister. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா? என்னை பற்றி சொல்லணும்னு சொன்னா, நான் வந்து எல்கானாவின் மனைவி. எனக்கு கணவருக்கு வந்து இன்னொரு மனைவியும் உண்டு, பெண்ணினால்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. ஆனா எனக்கோ குழந்தை இல்லை. நான் மலடியா இருந்தேன். உங்கள் கணவர் உங்களை நேசிச்சாரா? அதை ஏன் கேக்குறீங்க? என் கணவர் என்ன அளவுக்கு அதிகமா நேசிச்சாருங்க. என்ன, நாங்க பண்டிகைக்கு போகும்போது அங்க வழியிறதுல எனக்கு 2 மடங்கு எனக்கு இது கொடுத்தாங்க. அது அப்படி என்ன அளவுக்கு அதிகமா நேசிச்சாங்க. உங்களுடைய வேண்டுதல் எப்படிப்பட்டதா இருந்தது? அதை எங்க கேக்குறீங்க? என்னோட வேண்டுதல் ஒன்னே ஒண்ணுதாங்க. என்ன, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றது ஒரே ஒரு வேண்டுதல் தாங்க. அதெல்லாம் நான் ஆண்டவரோட இடத்துல கேட்டேன், எனக்கு குழந்தை தாங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும்தாங்க. ஏலி உங்களை பத்தி தவறா நினைத்த போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? ஏலி என்னை பத்தி தப்பா போடுற டைம்ல என்னோட மனநிலைமை கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் நான் என்ன பண்ணேன்னா, அவர்கிட்ட என்னோட கஷ்டங்களை நான் சொன்னேன். நான் எங்க குழந்தை இல்லை அப்படிங்கறதுனால நான் மக்களோட இடத்துல போய் பேசல, ஆண்டவரோட இடத்துல பேசினேன் அப்படிங்கறத அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க என்னை புரிஞ்சு அவங்க என்னை ஆசீர்வதிச்சு அனுப்புனாங்க. அம்மா, பின்பு உங்களுக்கு குழந்தை பிறந்ததா? அதை ஏன் கேக்குறீங்க? எனக்கு தேவன் நான் கேட்டதுக்கு அளவுக்கு அதிகமா எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாருங்க. எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவங்களுக்கு நான் சாமுவேல்னு சொல்லி பெயர் வச்சேங்க. சாமுவேலை திருப்பி கர்த்தருக்கு கொடுத்தீங்க, அது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எனக்கு ஏங்க அது கஷ்டம்? எனக்கு கஷ்டமே இல்லைங்க. நான் வந்து ஏன்னா நான் அவர்கிட்ட கேட்குற டைம்லயே ஃபர்ஸ்ட் நான் விண்ணப்பம் பண்ணியிருந்தேன். நான் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, நான் அதை உங்களுக்கு நான் தருவேன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணியிருந்தேங்க. அதன்படி நான் அதை வந்து குழந்தை வந்து பால் மறந்த பின்பு அவங்களோட இடத்துல நான் ஆண்டவரோட இடத்துல கொடுத்துட்டேங்க. இப்ப இருக்கிற உலகத்துல இருக்கிற குழந்தை இல்லாம இருக்கிற தம்பதிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் சொல்வேங்க. நம்மளுக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கறத வந்து மனுஷங்க இடத்துல நம்ம வந்து சொல்ல வேண்டாம். நம்ம ஆண்டவரோட இடத்துல மட்டும் நம்ம சொன்னோம்னு சொன்னா அவர் வந்து அந்தந்த காலத்துல வந்து நம்மளுக்கு நேர்த்தியா தருவாரு அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட இது. இப்ப வந்து நான் சொல்றது, நம்ம குழந்தை இல்லை, அதாவது நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறத நம்ம வெறுத்து போக வேண்டாம். ஆண்டவரோட இடத்துல கேட்போம். இப்ப குழந்தைங்க இருக்கிறவங்களும் நீங்க நம்மளுக்கு ஆண்டவர் குழந்தைய தந்துச்சாங்க அப்படிங்கறத நீங்க யோசிக்காம அந்த குழந்தைங்களையும் ஆண்டவர் இடத்துல கொடுக்கறதுக்கு நம்ம அர்ப்பணிச்சோம்னு சொன்னா தேவன் இதை விட நம்மளுக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை தருவாருங்க. அதுதான் என்னோட நோக்கம். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட் எலியா ஐயா. பிரைஸ் தி லார்ட் மா. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? நீங்க எங்க இருந்து வரீங்க, என்னவா இருக்கீங்கன்னு? என்னோட ஊர் திஸ்பியா, அதனால திஸ்பியா என்ற எலியா என்று என்னை அழைப்பாங்க. நான் இப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு தீர்க்கதரிசி. நீங்க வாழ்ந்த காலத்துல அரசாட்சி எப்படி இருந்தது ஐயா? அது என்ன நடந்தது அந்த அரசாட்சியில? நான் வாழ்ந்த நாட்களில் ஆகாப் என்ற ஒரு அரசன் இஸ்ரவேலை ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. அவனுடைய மனைவி எசேபேல், இருவரும் பாகாலை வழிபட்டு விக்கிரக ஆராதனைக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டிருந்தாங்க. அதை கண்டு நான் ஆவியில் வைராக்கியம் கண்டு 3 வருடம் பனியும் மழையும் இந்த தேசத்தின் மேல் பொழியாது என்று சாபமிட்டேன். அந்த பஞ்ச காலத்துல நீங்க எப்படி வாழ்ந்தீங்க ஐயா? அந்த பஞ்ச காலத்துல கேரி ஆற்றங்கரையில் வைத்து தேவன் என்னை காகங்களை கொண்டு போஷித்தாங்க. அந்த காலத்துல அந்த விதவை வீட்டுல என்ன நடந்தது? அந்த விதவையை போஷிக்கும் வண்ணமாக தேவன் என்னை அங்க அனுப்பிச்சாங்க. அந்த நேரத்தில் அந்த விதவையின் மகன் மரித்த போது அந்த மகனை உயிரோடு எழுப்ப தேவன் எனக்கு உதவி செய்தார். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தெய்வம் என்று எப்படி நிரூபித்தீர்கள் ஐயா? மறுபடியும் தேவன் என்னை ஆகாப்புக்கு உன்னை காண்பி என்று சொன்னபோது நான் ஆகாப்பை நோக்கி சென்றேன். அப்பொழுது எசபேல் பந்தியில் இருக்கக்கூடிய பகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரை வரவழைத்தேன். நானும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் ஒருவனே அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தேன். யாருடைய பலியை கர்த்தர் வானத்திலிருந்து அங்கீகரித்து அதை பட்சித்து போடுவாரோ அந்த தேவனே ஜீவனுள்ள தேவன் என்று இருவருக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டோம். மறுபடியும் மழை வந்ததா சொல்றாங்களே, அது எப்போ வந்தது ஐயா? அந்த நேரத்தில் தேவன் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி என்னுடைய பலிபீடத்தை பட்சித்துட்டாங்க. அப்பொழுது அந்த நேரத்தில் ஆகாப்பு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனே உண்மையான தேவன் என்று அறிந்து கொண்டாங்க. அதற்கு அப்புறம் நானும் ஆகாப்பு ஜெபம் பண்ணும்படியாக சமுத்திரத்தின் வாசல் மூலம்
நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு உள்ளங்கை மேகம் தெரிந்தது. தேவன் அந்த நிமிடமே வானத்திலிருந்து மழையை வர்ஷிக்க பண்ணார். தேசம் செழிப்பானது. அந்த சூழ்நிலையிலும் நீங்க எப்படி கர்த்தரிடத்துல உயிரோட போனீங்க? என்னோடு உடன் இருக்கக்கூடிய உடன் ஊழியரான எலிசா என்னோடு கூட இருந்தாங்க. என்னுடைய பொறுப்பு எல்லாமே அவரிடம் கொடுத்து விட்டு நானும் எலிசாவும் யோர்தானை பிரித்து ஓரேப்புக்கு போகும் வழியில் தேவன் என்னை வானத்திலிருந்து அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளோடு கூட வந்து அவரோடு கூட என்னை எடுத்துக்கொண்டு போனாங்க. அந்த நிமிடத்தில் நான் பாதி வானம் போய்க் கொண்டிருக்கும் போது என்னுடைய சால்வை, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட சால்வை என்னுடைய எலிசாவின் மேல் விழுந்தது வந்து அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாங்க. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. பிரைஸ் தி லார்ட் எஸ்தர். பிரைஸ் தி லார்ட் சகோதரி. உங்களை பற்றியும் உங்க பேரண்ட்ஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஒரு அனாதை பெண். என்னோட பெயர் அக்சால். பென்யமின் கோத்திரத்தை சார்ந்தவள். என்னோட அப்பா அம்மா போன பிறகு என்னுடைய பெரியப்பா மகன் மோர்தால்காய் வளர்த்தாங்க. எப்படி நீங்க ராஜாவுக்கு மனைவியானீங்க? ராஜாவுக்கு மனைவியாக்குறதுக்காக 127 நாடுகளில் உள்ள கன்னிப்பெண்களை எல்லாம் அழைச்சாங்க. தேவனுடைய பெரிதான கிருபை என் மேல் இருந்ததுனால தேவன் எனக்கு ராஜாக்கு என்ற பட்டத்தை கொடுத்து ராஜாவுக்கு மனைவியாக்குனாங்க. அந்த சமயத்துல என்ன பிரச்சனை வந்தது? யாரால் வந்தது? அந்த சமயத்துல ராஜாவுக்கு மந்திரியாக ஆமான்ல ஒரு ஆகாக்கியம் இருந்தான். அவன் ஒரு பெருமையான மேட்டிமையான மனம் படைத்தவன். என்னுடைய அண்ணன் அவன் போகும்போது என்னுடைய அண்ணன் அவனை வணங்காததுனால அவன் என்னுடைய அண்ணனை மாத்திரம் அல்ல, நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய எங்கள் கோத்திரம் முழுவதையுமே அழிக்கிறதுக்காக ஒரு பொல்லாத திட்டத்தை போட்டாங்க. உங்க அண்ணன் மொத்தமே அவங்களுக்கு சொன்ன அறிவுரை என்னது? என்னுடைய அண்ணன் மொத்தமே எப்பவும் எனக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுவாரு. அவன் எனக்கு சொல்லும் மேலான அறிவுரை மௌனமா இருக்கக்கூடாது. இந்த காலத்துல இவர்களை ரட்சிப்பதற்காக தேவன் எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்காருங்கிற ஒரு மேலான அறிவுரை எனக்கு சொல்லி என்னை ராஜாவிடத்துல போக அண்ணன் அறிவுரை சொன்னாங்க. உங்க இனத்தை காப்பாற்றுவதற்கு நீங்க என்ன பண்ணீங்க? என்னுடைய இனத்தை காப்பாற்றுவதற்கு நான் மாத்திரம் அல்ல, என்னுடைய தாதிமாரும் மொத்த யூத ஜனங்களும் ஜெபித்து உபவாசித்து தேவனுக்கு ஜெபித்தோம். நான் ராஜாவோடு சென்றேன். ஆமான் போன்ற தீய சக்திகள் இன்னும் இங்க இருக்கிறாங்க. அவங்க எதிர்கொள்ள நீங்க கொடுக்கும் அறிவுரை என்னது? ஆமான் போன்ற தீய சக்திகள் அந்த நாளில மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய நாளிலையும் பல ரூபங்கள்ல காணப்படுறாங்க. நம்ம சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா ஆமான் போன்ற தீய சக்திகளை ஜெயிக்கவே முடியாது. ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் மாத்திரமே நாம் இந்த தீய சக்திகளை ஜெயிக்க முடியும். இந்த கால பெண்களுக்கு நீங்க கூறும் அறிவுரை? இந்த கால பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னை எப்பவுமே நான் ஒரு பெண்ணா தாழ்த்திக்கிட்டது இல்ல. பெண்களுக்கு அவங்களுடைய அழகு மாத்திரம் அவங்களுடைய தகுதி அல்ல, அறிவும் திறமையும் உயர்ந்த நற்பண்புகளும் பெண்களுக்கு இருக்க வேண்டும். அந்த பெண்களுக்கு இந்த நற்பண்புகள் இருக்கும்போது புத்தியுள்ள ஸ்திரீ தேவனால் புகழப்படுவாள்னு வேதம் சொல்லியிருக்கு. இதுவே ஸ்திரீகளுக்கு ஒரு அடையாளமா இருக்கணும்னு நான் இந்த கால பெண்களுக்கு சொல்லிக்கிறேன். அருமையா சொன்னீங்க சார். நன்றி. நன்றி சகோதரி. பிரைஸ் தி லார்ட் யோபு. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? நான் ஊர் தேசத்திலிருந்து வரேன் சிஸ்டர். என்னை நான் தேவனுக்கு பயந்து தேவன் உத்தமாய் நடந்ததுனால, அவருடைய பொல்லாப்பு வேலைகள் நடந்ததுனால தேவன் என்னை ஆசீர்வதிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் கொடுத்தாரு. எனக்கு அநேக மிருக ஜீவன்களையும் ஆட்களையும் வந்து ஆசீர்வதிச்சாரு சிஸ்டர். அந்த செல்வங்களை எல்லாம் எப்படி இழந்தீங்க? அதற்கு பின்பு என்ன நடந்தது? ஒரு நாள் சாத்தான் தேவனோட அனுமதி பெற்று என்னுடைய செல்வங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இறந்து போகணும்னு ஆயிடுச்சு சிஸ்டர். அவனால அது மட்டும் இல்லாமல் எனக்கு சரீரத்துல நிறைய புண்கள்லாம் என் மனைவியும் என்னை தூசிச்சா. அது மட்டும் இல்லாம நான் அவர்கிட்ட சொன்னேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுமான்னு சொன்னேன். அந்த நேரத்துல உங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவியா இருந்தாங்களா யோபு? இல்ல சிஸ்டர், அவங்க எனக்கு நீ ஏதோ மறைவான பாவம் செஞ்சிருப்ப, தேவனுக்கு மறைவான பாவம், அதனாலதான் ஆண்டோட சோதிச்சிட்ட சொல்லி என்ன மறக்காம. நீங்க வேண்டிக் கொண்ட போது என்ன நடந்தது? நான் அவங்களுக்காக வேண்டிக் கொண்ட போது அவங்களோட நோய்கள் தேவன் சுகம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு என்னோட சிறையை பெற்றிக்கக்கூடிய எனக்கும் சுகம் கொடுத்தாரு ஆண்டவர். அதற்கு பின்பு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை தந்தார் இல்ல? அது என்னென்ன ஆசீர்வாதங்கள்? என்னோட முன்னிலைமையை பார்க்கும் பின்னிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதம் தேவன் நடக்கிறார். தேவன் உங்களை கைவிடாததின் காரணம் என்ன என்று நினைக்கிறீங்க யோபு? நான் ஆண்டவரத்துல பொறுமையோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது அவர் என்னை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். ரொம்ப நன்றி யோபு, ரொம்ப நன்றி. நீங்க எப்படி பாபிலோனுக்கு போனீங்க?
அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டேன். அங்கே அரண்மனையில வளர்க்கப்பட்டேன். எப்படி நீங்க அங்க உங்களை காத்துக்கொண்டீங்க? ராஜாவுக்கு இந்த விக்கிரகங்களை சேவிக்காமலும் இந்த மனிதனை சேவிக்காமலும் கர்த்தரை மாத்திரம் சேவித்து ராஜாவுக்கு இந்த போஜனத்தையோ திராட்சரசத்தையோ குடிக்காமல் என்னை காத்துக்கொண்டேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகள் என்னென்ன? சொப்பத்தை விளக்கவும் அதுக்கேற்ற அர்த்தத்தை சொல்லவும் எனக்கு கொடுத்திருந்தாங்க. அதனால அதிகாரியாக எதுக்கு உங்க சின்ன கேள்வியில போட்டாங்க? உடல் ஊழியர்கள் வந்து பொறாமையினால போட்டாங்க. அதுக்கு மாத்திரமல்ல சிங்கத்தின் உள்ள கூடாது. நான் வந்து 30 நாளாகவும் ராஜாவை மாத்திரம் தான் சேவிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து கட்டளை மீறி கர்த்தரை மாத்திரம் சேவித்தேன். அதனால சிங்கத்தின் உள்ள போட்டாங்க. இருக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? ரொம்ப கலங்கரை, ரொம்ப பயந்தேன். ஆனாலும் கர்த்தருக்கு விசுவாசமா இருந்தாங்க. கர்த்தர் வந்து தமிழை தூதனை அனுப்பி சிங்கத்துக்கு வாயை கட்டி சிங்கமே எனக்கு ஃப்ரெண்டாகி இருக்கு என் கூட இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தானியல்? அதுக்கு பிறகு வந்து என்ன வந்து சொப்பனங்களை கடைசி காலத்துல அந்த அரண்மனை வந்து அதிகாரியா ஆக்கிறாரு. அதுக்கப்புறம் அது மட்டுமல்ல கர்த்தர் எனக்கு வந்து கடைசி காலத்தோட எல்லாத்தையும் எனக்கு வெளிப்படுத்தி தந்தாரு. அதே போல யார் வந்து சிங்கத்தின் கவியில இருந்தாலும் அந்த சூழலில் இருந்தாலும் சரி எந்த சூழலில் இருந்தாலும் கர்த்தர் விடைப்பர் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் சொல்லுவேன். தேங்க்யூ.